அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமில் வரக்கூடிய ப்ராபர்ட்டியிலிருந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கோம். இப்போ அடுத்ததாக ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். இதையும் பல மடங்கு தாண்டி நாங்கள் வந்து டெஸ்ட் பேட்சில் கொஸ்டின்ஸ் கொடுக்குறது வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த பேசிக் கான்செப்ட்ஸ் வச்சு அதையும் ஃபேஸ் பண்ணி பாருங்கள். ஸோ பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். டெஸ்ட் பேட்ச் அவசியம் டெஸ்ட் பேட்ச் விட்டுறாதீங்க. ஒரு 2500 MCQ டீட்டெயில் சொல்யூஷன் புக்லெட் போட்டிருக்கோம், அதையும் விட்டுறாதீங்க. உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இது ரெண்டும் வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து டெஸ்ட் பேட்ச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த 2500 MCQ டீட்டெயில் சொல்யூஷன் புக்லெட் யூஜிடிஆர்பிக்குன்னு பிரத்யேகமாக போட்டது, ஃபுல் சிலபஸ் கவர் பண்ணி எடுக்கப்பட்டது, பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரெண்டையும் நீங்கள் பெற்று பலன் பெறலாம். இப்போ ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்கலாம். A random variable x has binomial distribution with n equal to 25 and p equal to 0.8, then the standard deviation of x is dash. இந்த நாள் இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒரு ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணுது. வித் n நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் வந்து 25, n வந்து 25, ப்ராபபிலிட்டி வந்து 0.8, தென் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் எக்ஸ் இஸ் டேஷ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம முக்கியமாக பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ப்ராப்ளம் பார்த்துட்ருக்கோம். அதை ரொம்ப மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போது இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா n ஈக்குவல் டு 25 கொடுத்துருக்காங்க, p கொடுத்துருக்காங்க 0.8ன்னு. இதுக்கு என்ன அர்த்தம்? p ஈக்குவல் டு 8/10 இதான அர்த்தம். இப்படியும் எழுதிக்கலாம் அதை. இப்போ இதை நம்ம 2 டேபிள் கட் பண்ணோம்னா 4 × 2 வந்து 8, 5 × 2 வந்து 10. ஸோ p மதிப்பு தெரிஞ்சிருச்சு. இது என்ன அவங்களுக்கு கொடுத்தது, p கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, p + q ஈக்குவல் டு 1 நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ இதிலிருந்து q என்ன வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். q ஈக்குவல் டு p வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி இந்த பக்கம் கொண்டு வந்து கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 1/5 வரும். ரைட், இது q. சரி, இப்போ அவங்க என்ன கேட்டாங்க? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான் கேட்குறாங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்குது. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஈக்குவல் டு √NPQ. வெறும் NPQனா வேரியன்ஸு, NPன்னா மீனு, NPQன்னா வேரியன்ஸு, √NPQன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இப்போ ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் சொல்கிறேன்னா அது சம்மந்தமான மொத்த ஜாதகமும் உங்களுக்கு தெரியணும். அப்படி தான் நீங்கள் படிச்சுட்டு போகணும். ரைட், சரி. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து n வந்து 25 கொஷினில் கொடுத்துருக்காங்க. p வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 4/5 இன்ட்டு q வேல்யூ 1/5. ரைட், இப்போ இந்த நம்ம கீழே வந்து 5 × 5 25 வரும். ஸோ இந்த 25க்கும் இந்த 25 கட் ஆகிடுச்சுன்னா √4 வந்து 2. இதுதான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், சிக்மா இப்படி சொல்லுவாங்க, 2. ரைட், இப்போ இங்கே எந்த ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் டி. ரைட், இதெல்லாம் காமனாக எல்லோரும் ஈஸியாக அடிக்கக்கூடிய கேள்விகள், எல்லோரும் அடிச்சுக்கிட்டு வருவாங்க. ஒரு சில கேள்வி இப்போ டைப் பண்ணுற பாருங்க, அந்தந்த இடங்களில் தான் அப்படியே பின்னாடி தங்குவாங்க. போட்டியாளர்கள்லாம் ஓடுற ரேஸில் ஸ்டாமினா இல்லாதவங்க அப்படியே பின் தங்குவாங்கள்ல, அந்த மாதிரி டைப் பண்ணுற இடங்கள்லாம் ஒரு சில கேள்வி. இப்போ இது பாருங்கள், அடுத்த லெவல் இது. If x is a binomial random variable with expected value 6 and variance 2.4, then p of x equal to 5 is dash. பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்குங்க. x follows the binomial distribution. அதாவது பைனாமியல் ரேண்டம் வேரியபிள். ஓகே, எக்ஸு. அப்போ நம்ம பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுக்கு வந்துடணும். சரிங்க. வித் எக்ஸ்பெக்டட் வேல்யூ வந்து 6, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் வந்து 6, வேரியன்ஸு 2.4. அப்போது p of x equal to 5 வேல்யூ என்னன்னு நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். சரிங்க. இப்போது பொதுவாகவே பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் p of X equal to small x NCx p power x இங்கெல்லாம் இன்ட்டு இருக்கும், இன்ட்டு q power n minus x. இங்கே x varies from 0 to n. இதுதான் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இது. சரிங்க. இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ்பெக்டட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் 6, அதாவது மீன் வந்து 6. எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ்ன்றது மீனுங்க, வேரியன்ஸ் வந்து 2.4. அப்படின்னா நமக்கு இந்த p of x equal to 5 வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். எக்ஸ் தெரிஞ்சு போச்சு, இங்கே 5 போட்டுடலாம். இப்போ நமக்கு PQ தெரியணும், இதிலிருந்து n வேல்யூலாம் தெரியணும். ஸோ இது ரெண்டையும் யூஸ் பண்ணி இந்த 3 NPQ இது 3த்தையும் கண்டுபிடிக்கணும். இது 2 தான் கிவன் டேட்டா. ஸோ இதிலேருந்து நம்ம பிடிக்க ட்ரை பண்ணணும். பொதுவாகவே மீன் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. மீன் வந்து நம்ம ஒரு m அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. மீன் வந்து 6, வேரியன்ஸு வின்னு கூட வச்சுக்கோங்க, v equal to 2.4. ரைட், இப்போ மீனும் வேரியன்ஸும் தெரிஞ்சிச்சுன்னா பாருங்கள், நல்லா சொல்கிறேன், மீனும் வேரியன்ஸும் தெரிஞ்சிச்சுன்னா நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் n equal to
m ஸ்கொயர் டிவைடட் பை m மைனஸ் v. இதை நான் ஒரு வீடியோவில் டெரைவ் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த ஃபார்மில் வந்திருக்கு இல்லையா? இது எப்படி வந்ததுன்னே போட்டு காமிச்சிருக்கேன். ஜஸ்ட் இதை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா n தெரிஞ்சிடும். இப்போ m ஸ்கொயர்னா 6 ஸ்கொயர் 36 டிவைடட் பை இங்கே வந்து m வந்து 6 மைனஸ் 2.4, v வந்து 2.4, ரைட். இப்போ இந்த 36 அப்படியே நியூமரேட்டரில் இருக்கட்டும். டினாமினேட்டரில் 6லேருந்து 2.4 மைனஸ் பண்ணிங்கன்னா 3.6. இப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர் 10ஆல் மல்டிப்ளை பண்ணி இந்த பாயிண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்காக 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ 360 டிவைடட் பை 36. 36 கட் பண்ணோம்னா இங்கே 1 ஆகிடும். இந்த 0 அப்படியே போட்டுக்கலாம். இப்போ n வந்து 10. டைரெக்டாக n கேட்டாங்கன்னா அப்படியே இப்படி கண்டுபிடிச்சிக்கலாம். நீங்கள் ஆஸ் யூஷுவல் எப்படி பண்ணுவீங்களா அப்படியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலான்னு சொல்ல வரேன். ஓகே. ஆனால் NP வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ், எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இருக்கு இல்லையா? அது என்னென்னா 6. அந்த E of x தான் NP பைனரி டிஸ்ட்ரிபியூஷனில். அப்போ NPன்னு போட்டு இங்கே 6, n 10 இப்போ தான் கண்டுபிடிச்சோம். அப்போ 10 into P ஈக்குவல் டு 6. அப்போ P ஈக்குவல் டு 6/10. இதை கட் பண்ணோம்னா 2 டேபிளில் 3 டைம்ஸ் 2 வந்து 6, 5 டைம்ஸ் 2 வந்து 10. அப்போ P ஈக்குவல் டு 3/5, ரைட். Q என்ன வரும்? 2/5 வரும். ஏன்? சின்ஸ் P + Q ஈக்குவல் டு 1, அதனால். ஓகே. இந்த P இங்கே ஒன்று சப்ஸ்டிட் பண்ணி Q கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ P தெரிஞ்சிடுச்சு, Q தெரிஞ்சிடுச்சு, n தெரிஞ்சிடுச்சு. இப்போ P of x ஈக்குவல் டு 5 தானே கேட்குறாங்க. P of x ஈக்குவல் டு 5 ஈக்குவல் டு NCX. அப்போ 10CX வந்து இங்கே 5, P பவர் 3/5 பவர் x, NCX P பவர் x, x வந்து இந்த 5, Q பவர் 2/5 பவர் n மைனஸ் x, n வந்துங்க 10, 10 மைனஸ் x வந்து 5, இதுதான் x. ஓகே. அங்கங்கே அதை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ இந்த 10C5 அப்படி இருக்கட்டும், 3/5 ஹோல் பவர் 5 இதுவும் அப்படியே இருக்கட்டும், 2/5 ஹோல் பவர் 10 மைனஸ் 5 வந்து 5. ஓகே. இதுக்கு மேலே நம்ம சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு போய் இந்த பாயிண்டில் கூட நிறுத்த முடியும். ஆனால் இங்கே ஆப்ஷன்ஸ் பாருங்கள். எந்த ஆப்ஷன்? 10C5, 3/5 பவர் 5, 2/5 பவர் 5, ஆப்ஷன் டி, ரைட். ரொம்ப எளிமையானது தான். ஒரு சிலதெல்லாம் அப்படியே யோசிக்க இந்த மைண்டு ரன்னிங்லேயே இருக்கணுங்க. அதுக்கு ரெஸ்ட்டு விட்டிங்கன்னா அது ரொம்ப டல்லாகிடும். மைண்டுக்கு வேலை கொடுத்து அதை ஸ்டிமுலேட் பண்ண இப்போ யோசிக்கிறது நம்ம மூளையாது அப்படின்னு தானாக தோணும். நமக்கே அது ஃபீல் ஆகும், ரைட். நிறைய ப்ராப்ளம்ஸ் போட உங்களுக்கு இப்போ பாருங்கள் அடுத்த லெவல். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மெருகேற்றின்னு போய் உங்களை தொட்ட முடியாத ப்ராப்ளம்லாம் நிறுத்திடுவாங்க. ஸோ எதுக்கு எடுத்தாலும் நான் பார்த்துக்கிறேன் சார், நீங்கள் கேளுங்க அப்படின்ற அந்த மூடில் தான் போகணும். என்ன கேட்டு போகிறீங்க கேளுங்க அப்படின்னு தான் போகணும் தேர்வுக்கு, ரைட். The random variable x has the probability density function f of x equal to இப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x equal to 7/12. தென் a and b are respectively. இப்போது f of x என்றது probability density ஃபங்க்ஷனாக, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x வந்து 7/12. இது ரெண்டு தான் கொடுத்த குழு. ஏவும் பியும் என்ன இருக்க வாய்ப்பு இருக்குது? இங்கே இருக்குல்ல ஏபி, இது கீழே வர இந்த 4 இதாக இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு கேட்குறாங்க. பொதுவாகவே இன்டெக்ரல் -∞to +∞ f of x into dx ஈக்குவல் டு 1ன்னு நமக்கு தெரியும். இந்த f of x வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனாக இருந்தால் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளுக்கு. ஓகே. இப்போ கொடுத்தது ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ பிரச்சனை இல்லை. இப்போ இங்கே லிமிட் என்ன போடணும்னா இங்கே ஃபங்க்ஷனில் கொடுத்தது 0 to 1 தான். மற்ற இடம்லாம் 0 ஆகிடுது. ஸோ 0 to 1 f of x வந்து ax + b. இந்த இடத்துல ax + b லிமிட்டையும் ஃபங்க்ஷன் போட்ட உடனே இங்கே லிமிட் டிஃபைன்ட் ஆன டொமைன் வந்துடணும், சரிங்களா. இது ஜென்ரலாக இது இங்கே டிஃபைன்ட் ஆனது 0 to 1 தான். இது மற்ற இடத்துலலாம் 0. ஸோ அதை நான் அப்படியே அவாய்ட் பண்ணிவிட்டு டிஃபைன்ட் ஆன இடத்துல அந்த லிமிட் போட்டு ஃபங்க்ஷன் வேல்யூ என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் ஈக்குவல் டு 1, ரைட். இது வந்து நம்ம வந்து கிவன் டேட்டா இதிலிருந்து அப்படி போட்டது இது. சரி, இப்போ இன்டெகிரேட் பண்ணி ஏபி நம்ம எந்த ரிலேஷனில் இருக்குது அப்படின்றது எடுக்கலாம். அதே போல் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் வந்து 7/12ன்னு கொடுத்துருக்காங்க. இதிலிருந்தும் நம்ம டேட்டாஸ் எடுக்க முயற்சி பண்ணலாம். இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணி இப்போ எந்தெந்த ஆப்ஷன்ஸ்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு செக் பண்ணுற போடலாம். அது ஒரு வழி. எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு 7/12. இப்போ இதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம்? இன்டெக்ரல் -∞to +∞ x f of x into dx ஈக்குவல் டு 7/12. இப்போ இதையும் நம்ம யூஸ் பண்ணலாம் இல்லையா. அதாவது இப்போது இந்த ரிசல்ட் படி நமக்கு இங்கேருந்து ஏபி ஒரு ரிலேஷன் கிடைக்கும், இந்த ரிசல்ட் படி ஒரு ஏபி ஒரு ரிலேஷன் கிடைக்கும், ரைட். இப்போ எது எப்படின்னாலும் ஃபஸ்ட்டு நம்ம இதையும் போடலாம், இதையும் போடலாம், ரெண்டு ஈக்குவேஷன் வச்சுட்டு சால்வ் பண்ணி ஏபி சொல்லலாம்.
ஸோ எப்படி உங்களுக்கு தோணுதோ அதுமாரி பண்ணுங்கள். இப்போ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் இருக்கு இல்லையா, அதோட ஃபார்முலா என்ன சொன்னேன், இன்டெக்ரல் -∞ to +∞ எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸு டிஎக்ஸு இல்லையா. இப்போது இதே போல் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னு ஒன்று இருக்குது. இதுக்கு வந்து இன்டெக்ரல் -∞ to +∞, இங்கே எக்ஸ் இருந்தால் எக்ஸு, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருந்தால் எக்ஸ் ஸ்கொயர் எஃப் ஆஃப் எக்ஸு டிஎக்ஸ். ஸோ இது ரெண்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இது ரிலேட்டடாக ப்ராப்ளம் கேட்டுனே இருக்காங்க. அதே போல் இப்போ சொன்னேன் இன்டெக்ரல் -∞ to +∞, எஃப் ஆஃப் எக்ஸு டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இதெல்லாம் நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இங்கே ஜென்ரல் ஃபார்முலா தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் இதோ இந்த ஃபார்முலா தான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ நான் என்ன செய்கிறேன், இன்டெக்ரல் 0 to 1 போட்டேன்னா இந்த எக்ஸ் அப்படியே தான் இருக்கும். ஆனால் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன ஆயிடுச்சு, ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஆயிடுச்சு. ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு 7/12. ரைட். இப்போ எக்ஸை வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போது இன்டெக்ரல் 0 to 1 ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு 7/12. ரைட். சார் இதுக்கு போடுங்களா சார், போடலாம், இதுக்கும் போடலான்றேன். ஏன்னா இங்கே ஒரு ஆப்ஷனாக அவங்க கொடுத்துருக்காங்க, இது யூஸ் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்க. இப்போ என்ன ஒரு இன்டெகிரேட் பண்ணால் ax³/3 ப்ளஸ் bx²/2. இந்த a கான்ஸ்டன்ட்டு x² இன்டெகிரேட் பண்ணால் x³/3, இந்த b கான்ஸ்டன்ட்டு x இன்டெகிரேட் பண்ணால் x²/2. லிமிட் 0 to 1 ஈக்குவல் டு 7/12. ரைட். இப்போ நான் லிமிட் கொடுக்குறேன். இது வந்து a, எக்ஸுக்கு வந்து நான் 1 கொடுத்தா என்ன, a/3 ப்ளஸ் b/2, a/3 ப்ளஸ் b/2. இது வந்து அப்பர் லிமிட் கொடுத்தா, ஏன்னா எக்ஸுக்கு 1 ஆகிடுது, 1 into a, 1 into bb. லிமிட் -0, லோவர் லிமிட் 0, அதை நான் போடல, ஈக்குவல் டு 7/12. ரைட். இந்த பக்கம் அந்த வேல்யூ அப்படி வச்சுட்டே வரேன். கொஷினில் ஒரு ஆப்ஷன் இது கொடுத்துருக்காங்கன்றதுனால இதை யூஸ் பண்ணுறேன். ஓகே, சரிங்க. இப்போ என்ன செய்கிறேன், இந்த 2 எடுத்து ஏவோட மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 2a ப்ளஸ் 3b பை 3 into 2 6, ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடுறேன், 7/12. இந்த 12 எடுத்து இங்கே மல்டிப்ளை பண்ணிட்டா 12 into 2a ப்ளஸ் 3b பை 6 ஈக்குவல் டு 7. இதை கட் பண்ணால் இங்கே 2 times 6 வந்து 12. அப்போ இந்த 2 உள்ளே மல்டிப்ளை பண்ணால் 4a ப்ளஸ் 6b ஈக்குவல் டு 7. ரைட். ஸோ இது ஒரு ரிலேஷன் கிடச்சிருக்கு. ரைட். இப்போ இன்னொரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷனை வச்சுக்கிட்டு இங்கே பாருங்கள், இதிலிருந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணி கொண்டு வந்தோம்னா இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இந்த 1 2 நம்ம சால்வ் பண்ணோம்னா ஏபி கிடச்சிரும். இப்போ அது இல்லாமல் நம்ம இங்கே ஆப்ஷன்ஸை கொண்டு வந்து போட்டு ஏபிக்கும் இது சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஈக்குவேஷன் எதுன்னு பார்க்கலாம், அப்படியும் பிடிக்கலாம். இப்போ ஏவுக்கு வந்து 1, பிக்கு ஆஃப் போட்டு பார்க்குறாங்களே, அப்படியே போட்டு பார்க்கலாம். 4 into ஏக்கு 1 ப்ளஸ் பிக்கு வந்து ஆஃப், இப்போ 6 into பிக்கு வந்து ஆஃப், ஜஸ்ட் ஏபி வேல்யூ கொடுக்குறேன் இல்லை, ஈக்குவல் டு 7. ரைட். 4 ப்ளஸ் இது கட் பண்ணால் 3 ஈக்குவல் டு 7. 4 + 3 7 ஈக்குவல் டு 7. எஸ். அப்போது இஃப் ஏ ஈக்குவல் டு 1, b ஈக்குவல் டு 1/2, தென் த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபைட். அப்போது இதுதான், தென் இது வந்து நமக்கு ட்ரூ ஆகிடுது. ஸோ ஃபைனலாக என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் சால்வ் பண்ணி இதுலேருந்து ஒரு ஈக்குவேஷன் எடுத்து அதுலேருந்து ஒரு ஈக்குவேஷன் எடுத்து ரெண்டு சால்வ் பண்ணி நீங்கள் மற்ற ஆப்ஷன்ஸும் போட்டு பாருங்கள், உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பாருங்கள். இப்போ சாட்டிஸ்ஃபை ஆகிறது ஏ. ரைட். ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கரெக்ட். ஸோ இப்படியும் டைம் கொஞ்சம் சேவ் ஆகும், டக்குன்னு முடிச்சுக்கலாம். அதுக்காக 2 ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணியும் போடலாம், உங்கள் விருப்பம். இப்போ அடுத்து பாருங்கள், சப்போஸ் தட் எக்ஸ் டேக்ஸ் ஆன் ஒன் ஆஃப் த வேல்யூஸ் 0, 1 and 2 if for some constant k, if for some constant k, p of x equal to I equal to k into p of x equal to I minus 1 for I equal to 1, 2 and p of x equal to 0 is equal to 1/7, then the value of k is dash. அதாவது x எடுக்கிற ரேண்டம் வேரியபிள் வேல்யூ 0, 1, 2ன்ற இந்த 3 வேல்யூ எடுக்கும். இது டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் இல்லையா? ஓகே, கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் இல்லை, டிஸ்கிரீட்டு. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபார் சம் கான்ஸ்டன்ட்டுக்கு இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும் இந்த ப்ராப்ளமில். ஃபார் I equal to 1, 2க்கு இப்போது p of x equal to 0க்கு 1/7 ஆன்சர் கொடுத்துட்டோம். இப்போ k என்னான்னு கேட்குறாங்க. இப்போ நான் என்ன செய்கிறேன், ஃபஸ்ட்டு
எக்ஸ் எடுக்கிற வேல்யூஸ் என்னென்னு 0 1 2. ஓகே, இப்போது அவங்க ஃபஸ்ட்டு கொடுத்த கண்டிஷன்னு கூடவே வந்து நமக்கு பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0க்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க 1/7. ஸோ அதையும் எழுதிக்கிட்டேன். இப்போது பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஐ ஈக்குவல் டு கே இன்ட்டு பி ஆஃப் ஐ எக்ஸ் ஈக்குவல் டு ஐ மைனஸ் 1. இது வந்து கிவன், ரொம்ப முக்கியமான கிவன் கண்டிஷன். இது கிவன் கொடுக்கப்பட்ட கட்டுப்பாடு. ஓகே, இப்போ நான் ஐக்கு என்ன செய்கிறேன், 1 கொடுக்குறேன். 1 கொடுத்தா என்னாகும், பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 ஈக்குவல் டு கே இன்ட்டு பி ஆஃப், இங்கே 1 கொடுத்தா 1 - 1 0, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0 வரும். ஜஸ்ட் ஐக்கு வந்து 1 கொடுக்குறேன். இப்போ அடுத்தது கே இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0க்கு 1/7 இதை கொடுத்துருக்காங்கல்ல, இது கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்போ ஃபைனலாக எனக்கு k/7. இப்போ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1க்கு k/7. ஆனால் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0க்கு அவங்களே கொடுத்துட்டாங்க, அதை யூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்தது பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு, இப்போ ஐக்கு வந்து நான் என்ன சொன்னேன், ஐ ஈக்குவல் டு 1 எடுத்தேன். இஃப் ஐ ஈக்குவல் டு 1 தென் இது இப்படி ஆகிடும். இப்போது ஐக்கு வந்து நான் 2 கொடுக்குறேன். 2 கொடுக்கலாம் இல்லையா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த கட்டுப்பாடு ட்ரூ, ஐ ஈக்குவல் 1க்கும் 2க்கும். அப்போ 1 போட்டுறேன், இப்போ 2 கொடுக்குறேன், தேவைப்படுது. இப்போ இங்கே 2 கொடுத்தீங்கன்னா பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 ஈக்குவல் டு கே இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு, இங்கே ஐக்கு 2 - 1 வந்து 1. இப்போது கே இன்ட்டு, இங்கே வந்து இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1க்கு k/7. இங்கே கண்டுபிடிச்சதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இப்போது கே ஸ்கொயர், கே இன்ட்டு கே ஸ்கொயர் டிவைடட் பை 7. இப்போ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2க்கு k²/7. ரைட், அப்போ இதெல்லாம் கிடச்சிருச்சு. மொத்தமாக எக்ஸ் எடுக்கிற ரேண்டம் வேரியபிள் 0 1 2 தான். எக்ஸ் ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் டேக்ஸ் த வேல்யூஸ் 0 1 2, இந்த 3 தான். அதனால் இது பி ஆஃப் எக்ஸ். இப்போ 0க்கு 1/7, 1க்கு இதில் பாருங்கள் k/7, 2க்கு k²/7. எல்லாத்தையும் இங்கே போடுறோம், அவ்வளோதான். ஓகே, இப்போ இதோட டோட்டல் வேல்யூ, டோட்டல் ப்ராபபிலிட்டி ஈக்குவல் டு 1 இல்லையா, அதனால் நான் என்ன செய்கிறேன், 1/7 ப்ளஸ் k/7 ப்ளஸ் k²/7 ஈக்குவல் டு 1ன்னு எனக்கு தெரியும். ரைட், ஆமாம் தானே. ஒவ்வொரு ரேண்டம் இப்போ மொத்தமாக 3 வேல்யூ தான் எக்ஸ் எடுக்கும், அதுக்குண்டான கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி வேல்யூன்னு தெரிஞ்சு போச்சு. இதுதான் டோட்டல் ஈவெண்ட்டோடைய ப்ராபபிலிட்டி வேல்யூ எல்லாமே. அப்போ இதோடைய அந்த ப்ராபபிலிட்டி வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணால் 1 வரும் இல்லையா. ஸோ அந்த ரூலை நான் யூஸ் பண்ணுறேன். இங்கே பேஸ் எல்லாம் 7 தான், 1 எடுத்துகிட்டு இதெல்லாம் ஆட் பண்ணிடுறேன். 1 + k² ஈக்குவல் டு 1. இந்த 7 எடுத்து இப்படி மல்டிப்ளை பண்ணிடுறேன். அப்போது k² + k + 1 ஈக்குவல் டு 1 × 7 7. இந்த 7 இங்கே எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ k² + k 1 + 1 - 7 ஈக்குவல் டு 0. 1 - 7 -6. அப்போ k² + k -6 ஈக்குவல் டு 0. இதை ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா k -2 இன்ட்டு k + 3 ரைட் ஈக்குவல் டு 0. அப்போ k ஈக்குவல் டு +2, k ஈக்குவல் டு -3. ஸோ இந்த 2 வேல்யூஸ் எடுக்கும். இது வந்து நாட் பாசிபிள், நெகட்டிவ் வேல்யூ வந்து நாட் பாசிபிள். ஏன்னா ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து நெகட்டிவ் ஆகிடும் இது k -3 எடுத்திங்கன்னா. அப்போ ஃபைனலாக தேர்ஃபோர் k ஈக்குவல் டு 2, நாட் பாசிபிள். -3 இஸ் நாட் பாசிபிள். இப்போ k வந்து 2. ரைட், அவங்க என்ன கேட்டாங்க, ஆக்சுவலாக நம்ம எதையும் போட்டுட்டு வரோமோ என்னென்னு பாருங்கள். இந்த அன்னோன் கண்டுபிடிச்சாலே பாதி வேலை முடிஞ்சுது. அதுக்காக நம்ம மட்டும் k கண்டுபிடிச்சிட்டோம். எஸ், தென் த வேல்யூ ஆஃப் k இஸ், k தான் கேட்குறாங்க. அப்போ நமக்கு 2 வந்திருக்கு, இங்கே ஆப்ஷன் பி. ரைட், சரி. இது இந்த ஸ்பீடில் தான் எக்ஸாம்பிளையும் போடுவீங்களா? இல்லை, இதை விட மின்னல் வேகம். மின்னல் பார்த்தா எப்படி இருக்கும், அப்படி இருக்கணும். ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம வேகம் நமக்கு தானாக வந்துடும். இப்போது இஃப் f of x ஈக்குவல் டு 2x, இஃப் 0 <= x <= a, 0 otherwise is a probability density function of a random variable, then the value of a is, இது PDF கொடுத்துட்டாங்க. அப்போ பிரச்சனை இல்லை. இன்டெக்ரல் இந்த லிமிட் 0 to a f of x dx ஈக்குவல் டு 1. f of x வந்து இது. ஸோ 2x dx
ஈக்குவல் டு 1 நமக்கு தெரியும், ஏன்னா பிடிஎஃப் தானே. அதனால் நம்ம இந்த லிமிட்டில் ஃபங்க்ஷன் வேல்யூ இதை போட்டு மற்றெல்லாம் 0 ஆகிடுச்சு, ஈக்குவல் டு 1 வச்சுக்கலாம் இல்லையா. இந்த ரூல் இன்டெக்ரல் -∞ to +∞ f(x) dx ஈக்குவல் டு 1 நமக்கு தெரியும் பிடிஎஃப்க்கு. f(x) வந்து பிடிஎஃபாக இருந்தால். ஸோ இங்கே லிமிட் வந்து கொஷினில் 0 to a தான், அதை போட்டுட்டேன். இப்போ 2 வெளியே எடுத்துடலாம். இன்டெக்ரல் 0 to a x dx ஈக்குவல் டு 1. ஸோ இது இன்டெகிரேட் பண்ணணும். இந்த 2க்கு டினாமினேட்டர் கொண்டு வந்துடலாம். இங்கே இன்ட்டில் இருக்கிறதுங்க வந்து டிவைடுக்கு வந்துடும். இதை x இன்டெகிரேட் பண்ணால் x²/2. இங்கே கூட இந்த 2 வச்சுருந்து கட் பண்ணிக்கலாம். 0 to a ஈக்குவல் டு 1. இப்போ இந்த 2 கட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ முதல்ல அப்பர் லிமிட் கொடுக்குறேன். a² - 0² ஈக்குவல் டு 1. அப்போ ஃபைனலாக a² ஈக்குவல் டு 1 வருது. அப்போ a ஈக்குவல் டு 1. ரைட். இப்போ a வந்து 1ன்றது இங்கே எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் a. ரைட். சார் +or -1 தானே சார். இப்போ டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட் பண்ணுறோன்னு வைங்க. இப்போ √a² ஈக்குவல் டு √1. அப்போ a ஸ்கொயர் ரூட்டு கட் ஆகிடுது. a ஈக்குவல் டு 1க்கு ரூட் எடுத்தால் 1. 1க்கு ரூட் எடுத்தால் 1 +or -1. இது கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ரைட். ஒரு நம்பருக்கு ரூட் எடுத்தால் +or- வேல்யூ போட்டு தான் போடணுமா இல்லை போடக்கூடாதா? இப்போ நான் இங்கே போடல. ஏன் போடல? போடாமல் இருக்கிறதுக்கு ரீசன் இருக்கா? இருக்குது. இப்போ அடுத்தது பாருங்கள், ரொம்ப கொஞ்சம் முக்கியமான கேள்வி இது. த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் ஏ ரேண்டம் வேரியபிள் இஸ் டிஃபைன்ட் அஸ். இந்த மாதிரி டிஃபைன் பண்ணிட்டாங்க ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் வந்து கேட்குறாங்க. எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் இருக்கு இல்லையா, இது கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்குது. எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு த டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் இல்லையா. அதனால் சீரீஸ் எக்ஸ் இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ், எக்ஸ் இன்ட்டு பிஎக்ஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி, இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணி, இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணி, அது கரஸ்பாண்டிங்காக அந்த ரேண்டம் வேரியபிள் எடுக்கிற வேல்யூவும் இப்போ கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி வேல்யூவும் மல்டிப்ளை பண்ணி அப்படியே மொத்தத்தையும் ஆட் பண்ணால் அதுதான் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ். ஓகே. இந்த எக்ஸோட ப்ராபபிலிட்டி வேல்யூ இது, இந்த எக்ஸோட ப்ராபபிலிட்டி வேல்யூ இது. ஸோ இந்தமாதிரி ஒவ்வொரு வேல்யூக்கும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இது ரெண்டுத்தையும் இப்போ எக்ஸ் இன்ட்டு பிஎக்ஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி மொத்தத்தையும் ஆட் பண்ணுறோம். இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா டிஸ்கிரீட் கேஸில். ஓகே. சரி, இப்போ முதல்ல கே கண்டுபிடிச்சிடலாம். இது மொத்தத்தையும் ஆட் பண்ணால் ஈக்குவல் டு 1 இல்லையா. அப்போது k + 2k + 3k + 4k + 5k ஈக்குவல் டு 1. இது மொத்தத்தையும் ஆட் பண்ணால் 3, 6, 10, 15, 15k ஈக்குவல் டு 1. இப்போ k ஈக்குவல் டு 1/15. இப்போ k வேல்யூ தெரிஞ்சிச்சு. நம்ம அங்கே அப்படியே யூஸ் பண்ணி அப்படி மல்டிப்ளை பண்ணி எழுதலாம். இப்போ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் நான் கண்டுபிடிக்க போகிறேன். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2 × k. k வந்து என்னது 1/15. ரைட். அடுத்தது ப்ளஸ் போட்டு தான் அடுத்த டேர்ம் -1 இதை யூஸ் பண்ணி எழுதுகிறேன். -1 × 2k. அப்போது -1 × 2kன்னா 2/15. k வேல்யூ இங்கே கொடுத்துறேன் 1/15, இங்கேயும் 1/15. அப்படி என்ன ஆகும்? இப்போ 0 × இந்த 0க்கு நம்ம போட வேணாம், மல்டிப்ளை ஆகும்போது 0 ஆகிடும். இப்போ 1 × 4/15. ரைட். அடுத்து 2 × 5/15. அவ்வளோதான். எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்க பாருங்க. ஒவ்வொன்றும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்க. 0 டேர்ம் விட்டுட்டேன். இதுதான் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ். ரைட். இப்போ மல்டிப்ளை பண்ணால் -2/15. அடுத்தது இதுவும் 1 × 2 -2 -2/15 ப்ளஸ் 1 × 4 4/15 ப்ளஸ் 2 5 10 இல்லையா. 2 × 5 10 10/15. இப்போ நான் என்ன செய்கிறேன், மொத்தமாக ஒரு 15 எடுத்துகிட்டு -2 -2 + 4 10 காமனாக 15 இருக்குது. ஒரு பேஸில் 1 எடுத்துகிட்டு அந்த பவர்ஸ் எல்லாம் நியூமரேட்டர் எல்லாம் ஆட் பண்ணுறேன். இது -2 -2 வந்து -4 -4ம் +4ம் கட் ஆகிடும். அப்போ 10/15 கிடைக்குது. ஆக்சுவலாக 10/15ன்றது என்ன, 5 டேபிளில் கட் பண்ணலாம். 2 × 5 வந்து 10, 3 × 5 வந்து 15. அப்போ 2/3. இதுதான் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ். ரைட். ஸோ இதை விட ஃபாஸ்ட்டாக போடணும். இன்னும் டக்குன்னு ஒரு சில வேலையெல்லாம் மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணணும், போட்டு பார்த்துட்டு இருக்கக்கூடாது. இது ஒரு மெட்டீரியலாக மற்றவங்க கைக்கு போகணுன்றதுனால கொஞ்சம் ப்ராப்பராக நிதானமாக எழுதிக்கிட்டே சொல்லிட்டு வரேன். ஓகே. இப்போது 2/3 எங்கே இருக்குது? ஆப்ஷன் டி. ரைட். ஸோ நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு ப்ராபபிலிட்டி அடின்னு அடிச்சு வச்சுருக்கோம். இந்த மொத்தத்தையும் அப்படியே உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துட்றேன். ப்ராபபிலிட்டி இது ரெடியாக இருக்குது. வேணுன்றவங்க 73585915
47 இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிஎஃப் தரேன். ரெண்டாவது டெஸ்ட் பேட்ச் அவசியம் ஜாயின் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்த லெவல் ப்ராப்ளம்ஸ்லாம் நாங்கள் அதில் தரோம். கொஞ்சம் டஃப்பாகவும் இருக்கும். என்ன இது இப்படி கஷ்டமாக இருக்குன்னு யோசிக்க வைக்கும் நல்லா. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் ஃபேஸ் பண்ணுங்கள். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.